தமிழ் சுருக்கெழுத்து கேள்வி பதில்கள். அத்தியாயம் 9. பெரிய சுழி. கேள்வி 41. பெரிய சுழி ஸ்வ சுவ எழுதப்படும் முறையினை உதாரணங்களுடன் விளக்குக. ஸ்வ சுவ என்பதை குறிக்க ஆரம்பத்தில் பெரிய சுழி நேர்கோடுகளுக்கு இடது வாட்டமாகவும் வளைவு கோடுகளுக்கு வளைவின் உட்புறமாகவும் சேர்த்து எழுதப்படும். ஆரம்பத்தில் மட்டுமே சுவ சுவ சுழி எழுதப்படும். எடுத்துக்காட்டு: சரம், ஸ்வரம். சுவ என்பதை தொடர்ந்து சுழி அல்லது கொக்கியுள்ள மெய்க்குறிகள் வந்தால் ஸ்வ சுழியை போடாது முழுவதும் எழுதப்படும். எடுத்துக்காட்டு: ஸ்வாஹா, ஸ்வயம். ஸ்வ என்பதற்கு முன் உயிர் வந்தால் பெரிய சுழியை போடாது முழுவதும் எழுதப்படும். எடுத்துக்காட்டு: அசுவினி, ஈசுவரி. நடுவில் பெரிய சுழியை எழுதினால் சுழியை தொடர்ந்து வருகிற வல்லினம் காவானால் காவின் இன எழுத்தாகிய ங என்பதை குறிக்கும். இப்படியே சாவானால் இஞ்ச் என்பதையும், டாவானால் இன் என்பதையும், தாவானால் இந்து என்பதையும், பாவானால் இம் என்பதையும், ராவானால் இன் என்பதையும் குறிக்கும். எடுத்துக்காட்டு: நங்கை, நண்டு. வார்த்தைகளின் முடிவில் தானது, ஆனது என்று வந்தால் அதை காட்ட கடைசியில் பெரிய சுழி எழுதப்படும். எடுத்துக்காட்டு: வீடானது, கேட்பதானது. கேள்வி 42. ஆனதுக்கு பிறகு இம் வந்தால், ஆனதுக்கு பிறகு என்ற என்று வந்தால், ஆனது என்பதோடு ஈருயிராகிய ஐ ஆய் சேர்ந்தால் எவ்வாறு எழுதப்படும்? ஆனதுக்கு பிறகு இம் வந்தால் இம் சுழி கீழ்கண்டபடி எழுதப்படும். எடுத்துக்காட்டு: நியாயமானதும், அத்தியாவசியமானதும். ஆனதுக்கு பிறகு என்ற என்று வந்தால் சிறிய கோடு வெளியே இழுக்கப்படும். எடுத்துக்காட்டு: நியாயமானதென்று, அத்தியாவசியமானதென்று. ஆனது என்பதோடு ஈருயிராகிய ஐ ஆய் சேர்ந்தால் கடைசியில் போடப்படும் பெரிய சுழிக்குள்ளேயே ஈருயிர் குறி போடப்படும். எடுத்துக்காட்டு: நியாயமானதை, நியாயமானதாய். கேள்வி 43. இம்பா மெய்க்குறி எழுதப்படும் முறையினை உதாரணங்களுடன் விளக்குக. உயிரை முன்னதாக கொண்டு வந்தால் இம்பா மெய்க்குறி எழுதப்படும். எடுத்துக்காட்டு: அம்பலம், அம்பிகை. சுழிகளை முன்னதாக கொண்டு வந்தாலும் இம்பா மெய்க்குறி எழுதப்படும். எடுத்துக்காட்டு: சாம்பல், செம்பு. கீழ்கோடுகளுக்கு பிறகு வந்தாலும் வாகான சேர்க்கையை உத்தேசித்து இம்பா மெய்க்குறி எழுதப்படும். எடுத்துக்காட்டு: குடும்பம், கதம்பம். மற்ற இடங்களில் வாகாக எழுதுவதை உத்தேசித்து இம்பா என்பதற்கு நடுவில் பெரிய சுழி போட்டு பாதான் எழுதப்படும். எடுத்துக்காட்டு: ஆரம்பம், கிளம்பு. கேள்வி 44. இம் சுழியை கொண்டு முடிகிற வார்த்தைகளோடு ஆக ஆன சேர்ந்தால் எழுதப்படும் முறை. இம் சுழியை கொண்டு முடிகிற வார்த்தைகளோடு ஆக ஆன சேர்ந்தால் மெய்க்குறிகள் கா நா கையை எடுக்காமலேயே சேர்க்கப்படுவது வாகாக இருக்கும் என்பதால் கடைசியில் போடப்படும் இம் சுழியே பெரியதாக எழுதப்படும். எடுத்துக்காட்டு: அவசரமான, அத்தியாவசியமான.